மின் கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தொழில் முனைவோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வியாழனன்று இரவு 15% மின் கட்டணத்தை உயர்த்தி உத்தரவிட்டது. மின் கட்டண உயர்வு தொடர்பாக சென்னை, நெல்லை, கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களில் பொதுமக்கள், தொழில் அமைப்பினர் மின் உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை 15% உயர்த்தியது. தொழில் நகரமான கோவையில் உள்ள சிறு குறு தொழிலாளர்கள் மின் கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த கவர்மெண்ட் மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையம் கரெக்டா செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பிரைவேட் காரங்க விற்கிற கரண்ட் விலையை விட இது ஜாஸ்தியா கொடுக்கற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்களாம் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர்த்து வேற வழியே இல்ல. கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடும் மின்வெட்டால் பல நிறுவனங்கள் மூடப்பட்ட நிலையில் தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ள மின்கட்டண உயர்வு தங்களை தற்கொலைக்கு தூண்டியுள்ளதாக தொழில் முனைவோர்கள் வருத்தம் தெரிவித்தனர். நான் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் போட்டிருக்கேன். பட் இன்ஜினியரிங் கம்பெனி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு நேற்று அறிவிப்பு 15% உயர்த்தி இருக்காங்க. இப்போ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால என்னன்னா நாங்க ஒரு ஜாப் எடுத்து செய்யற கம்பெனியிலிருந்து எங்களுடைய பேமெண்டே ஒரு 3 months 90 daysக்கு தான் கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மின்சார உயர்வு அதிகமாகிட்டே போகும்போது விலைவாசிகளும் அதிகமாகிட்டே போகுது ஒழிஞ்சு எங்களுடைய ஜாப் ஆர்டருக்கு உண்டான அமௌண்ட் உயர்த்தி தர்றதே இல்ல. கம்பெனிஸ் உயர்த்தி தர்றதே இல்ல. மின் பற்றாக்குறை, மூலப்பொருட்கள் உயர்வு, மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் தொழில் அமைப்புகள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.